So yes, மேம் ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒன்று நிற்கிறாங்க. வாட் இஸ் கேட்பாங்க. ஐ இந்த பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கோம். இதுதான் ஒரிஜினல் திராமிசு. This is called ladies finger. லேடிஸ் ஃபிங்கரா மேடம்? அது வேற மாதிரி இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இன்னொன்று வந்து இதெல்லாம் நீங்க ஏதோ ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி வாங்கிட்டு சொல்றீங்களா? என்ன மேட்டர் அது? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. யாரா யுஎஸ் துபாய் அந்த மாதிரி போனாங்கன்னா பாட்டில் எடுத்து வாங்க. ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. அப்போ இந்த கிளாஸ்லாம் எடுக்கிறீங்களா மேம்? இப்போ அவங்களே உங்களுக்கு எழுத மாதிரி ஏதாவது கேஃபே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவனை கொன்னிடலாமா? நாளான்னைக்கும் நான் தான்டா. லைட்டா இப்படி இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. இதுவே லைட்டா மேடம்? ஆமா. விஷம் 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 விஷம். நீங்க எத்தனை கேஃபே போயிருக்கீங்க இந்த மாதிரி? ரோல் பண்ணல, கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? என் பம்பர கட்ட மண்டை. இது வரைக்கும் என் புருஷன் என்னைய கூட்டு போனது டீ கடை மட்டும் தான். ஹேண்ட்மேட் நல்லா இருக்கா? வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. So yes, மேம் ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒன்று நிற்கிறாங்க. வாட் இஸ் கேட்பாங்க. Oh, okay. Yeah, so இது வந்து ஐரிஷ் கிரீம் திராமிசுல போட்டா சூப்பரா இருக்கும் டேஸ்டே. நிறைய பேக்கரி வந்து ஏமாத்துவாங்க தான் திராமிசு. இதுதான் ஒரிஜினல் திராமிசு. சோ இந்த காஃபி லிக்கர் போட்டு சாப்பிடுறது தான் திராமிசு. ஓ சூப்பர். ஓகே ஓகே ஓகே. ஓகே சோ இது வந்து this is called ladies finger. லேடிஸ் ஃபிங்கரா மேடம்? அது வேற மாதிரி இருக்கு மேடம். இது பிஸ்கட் மேடம். இது பேர், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நான் பிரெஞ்ச்ல எனக்கு லைட்டா அந்த ப்ரொனன்சியேஷன் வரதானா லேடிஸ் ஃபிங்கர் அப்படினு சொல்றேன். லேடிஸ் ஃபிங்கர் பேர். சோ இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளவர், பட்டர், எக் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது லேடிஸ் ஃபிங்கர். சோ அது ஃபர்ஸ்ட் நீங்க ப்ளேஸ் பண்ணிடுங்க. எப்படின்னா அப்படி நீட்டா இப்படியா மேடம்? கரெக்டா? யா, நான் கூட ஒரு நல்ல இதுவா இருக்கேன் மேம். இப்போ நீங்க ஏதோ கிளாஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது கூட வந்து ரொம்ப, அதாவது இத்தனை ப்ராடக்ட்ஸை நீங்க இவ்வளோவே கத்துக்கலாம் அப்படின்னு. அது என்ன மேடம் அது? அது ஒரு 7 days மாஸ்டர் கிளாஸ். என்னன்னா 35 ரெசிபிஸ் சொல்லி கொடுத்துருவோம் in 7 days. 7 days? 7 daysலயே நீங்க பேக்கர் ஆயிடலாம். மேடம் முதல்ல எனக்கு ஒரு இது போடுங்க, என்ரோல்மெண்ட் பண்ணுங்க, நான் வரேன். ஐ எம் கமிங். ஓகே ஓகே. சோ பேசிக் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வைங்களேன், அப்பத்துல இருந்து நீங்க வந்து கடைசியில யூ கேன் பிகம் அ பேக்கர் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஓன் கெஃபே. ஏன்னா லைசன்சஸ்ல இருந்து ஃபுட் லைசன்ஸ் எல்லாமே நாங்க வந்து சொல்லி கொடுத்துருவோம். சர்டிஃபைட் கோர்ஸ். சோ அங்க கத்துக்கிட்டீங்கன்னா எங்க இடத்துலயே நீங்க வேலை பண்ணலாம். ஓ சோ நாங்களே வந்து ஹையர் பண்ணிப்போம். சரி மேடம், அந்த கோர்ஸ்ல கொஞ்சம் என் பேர் போடுங்க. கொஞ்சம் மாத்தி இந்த பக்கம் நான் தினமும் இந்த பக்கம் வேலை பார்க்குறேன். சும்மா சும்மா அவங்க டக்குன்னு வேலையை எடுத்துட்டு வராங்க சும்மா. ஓகே சைட்ல பண்ணலாம் நம்ம. ஓ நைஸ் நைஸ். ஓகே இப்போ இது பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து பேசிக்கலி இந்த பெய்லீஸ் அண்ட் காஃபி சிரப். ஓகே ஓகே அண்ட் இது எஸ்பிரஸோ, அது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து இதை சோக் பண்ணணும். சோக் பண்ணும். ஓகே மேம். இன்னொன்று வந்து இதெல்லாம் நீங்க ஏதோ ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி வாங்கிட்டு சொல்றீங்களா? என்ன மேட்டர் அது? ஈஸியா கிடைக்காதுங்க சென்னையில. ஓ ஆமா. அதனால வந்து யாரா யுஎஸ் துபாய் அந்த மாதிரி போனாங்கன்னா கொஞ்சம் பாட்டில் எடுத்து வாங்க அப்படின்னு. யாரையும் உழுது கிடையாது. அதனால யாரும் போறத சொல்ல மாட்டாங்க, வரத சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணு வந்தாலே ஒரு மோல்டு வாங்கிட்டு வா, இந்த ஆல்கஹால் வாங்கிட்டு வா அப்படின்னு. அதனால நம்ம சொல்லாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் நானு. ஆளுக்கு வந்து போனாங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து. மேம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க யாரை பார்த்தாலும் வந்து சைனா போனீங்கன்னா அது, சைனா போனீங்கன்னா இது அப்படின்னு சொல்றீங்களா? என்ன விஷயம் அது? சைனா போனீங்கன்னா இதுவா? எல்லாம் வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க. ஆமா, சைனால இருந்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கலாம் சொல்லி அனுப்புறீங்களாமே. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? பாவம் இல்லையா அவங்களாம்? அப்புறம் நம்ம ஊருக்காரங்க எப்படிங்க சாப்பிடுறது? நம்ம இப்போ இந்த டெசர்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணனும், அப்படி பண்ணி ஆகணும்ல. ரைட் ரைட். சோ இருக்கிற பாதி மோல்ட்ல என் ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ் போனார்னா அவர் எடுத்துட்டு வர மோல்டு எல்லாமே. ஓ ஆமா, ஏன்னா இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓ அப்புறம் தான் சப்ளையர்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க, எங்க தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் எங்களை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. இந்த மோல்டு கொஞ்சம் கிடைக்குமா, மோல்டு கிடைக்குமா, மோல்டு அவங்க எங்க இருந்து வாங்கினாங்கன்னு தெரியலங்க. ஓகே கரெக்டா மேம், கரெக்டா பண்ணிட்டு கரெக்ட். சூப்பர். ஓகே இப்போ இந்த இதுல வந்து மாஸ்கபோன் சீஸ், அப்புறம் வந்து விப்ட் க்ரீம் அண்ட் கொஞ்சம் க்ரீம் சீஸ் நாங்க வந்து மிக்ஸ் பண்ணிருக்கோம் வித் எக்ஸ். ஓகே ஓகே. சோ இது வந்து இந்த க்ரீம் வந்து நீங்க திராமிசுவோட ஸ்பெஷாலிட்டி க்ரீம். ஓ ஓகே. இத வச்சு நீங்க அத சோக் பண்ணி சாப்பிட்டு அத ஊறி சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்கும். அடடா. ஓகே மேடம். ஓகே. சோ நீங்க இதுல வந்து லைட்டா இப்படி
இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. இதுவே லைட்டா மேடம்? ஆமா. அப்போ இந்த கிளாஸ்லாம் எடுக்கிறீங்களா மேம்? ஆமா. இப்போ அவங்களே உங்களுக்கு எழுத மாதிரி ஏதாவது கேஃபே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா? ஸோ அதுதான் சொல்றேன், லைக் இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா இப்போ நம்ம பேசிக் சொல்லி கொடுத்துட்டு அவங்க if they flourish then that's good for me, no? என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு அந்த மெமரிஸ் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அண்ட் நம்ம எப்பவுமே லைஃப் டைம் சப்போர்ட் கொடுப்போம், டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்க, இந்த டவுட் அந்த டவுட் அப்படின்னு. இங்க என்ன மேட்டர்னா நம்ம யூஎஸ்பின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த யூஎஸ்பி வந்து கரெக்டா இருக்கு மேம். யூஎஸ்பி என்ன மேம் இந்த இதுல? ஸோ யூஎஸ்பினா இந்த மாதிரி கேபிபாரா இந்த கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் சொல்லி கொடுத்துருவேன் இதுதான் கேக்குன்னா அதே கேக் பண்ணா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வர்றது கஷ்டம். ஆனா அந்த கேக்கே டிஃப்ரெண்டா பண்ணா கரெக்டா மேம்? கரெக்டா பண்றேன். கரெக்டா? நான் சொல்லாமலே நீங்க பண்ணிட்டீங்க. அப்போ ஓகே ரைட். கிளாஸுக்கு ப்ரமோஷன் தான். கிளாஸ்க்கு ஸ்ட்ரைட்டா வந்துருவா மேடம்? வந்துருங்க. கிளாஸே தேவையில்லைங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 4 பேரை சொல்றா எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய காம்படிஷன்ஸ் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்குமே நீங்க ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அது இன்னொருத்தவங்க வந்து போடுறாங்க. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து காட்டில் வந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ லெட்ஸ் சே ஐடிசி போறீங்க, அங்கே ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க. அப்புறம் தலப்பக்கட்டி போறீங்க, அங்கே ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க. அப்புறம் ஸ்ட்ரீட்லேயும் பிரியாணி போடுறாங்க. எவ்ரி திங் ஹேஸ் அ ஃபேன் ஃபாலோயிங் பேஸ். இப்போ நானா வந்து சீரக சம்பா ரைஸ்ல தான் நான் சாப்பிடுவேன். ஐ வில் நாட் கோ ஃபார் பாஸ்மதி ரைஸ் அண்ட் அந்த மாதிரி டைப் ஆஃப் பிரியாணி. ஸோ அதே தான் டெசர்ட்ஸ்க்குமே. இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து லஃபேட்ல தான் டெசர்ட் சாப்பிடுவோம் பிகாஸ் இட் ட்ரஸ்ட் த பிராண்ட். ஓகே. ஸோ அந்த பிராண்டை வந்து நீங்க என்ன பாத்தீங்க இல்லையா அந்த டைம்ல, அப்பதுல இருந்து பார்த்த கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலா எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இந்த இன்கிரீடியன்ட்டை குழந்தைக்கு பார்த்து பண்ணுவாங்க. நான் உங்க கிச்சனை பார்த்துருக்கேன், உங்க ஸ்டூடெண்டா போயிருக்கேன், அதனால நான் நம்பி வாங்குறேன். பிரெக்னெண்டா இருக்க நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்பிக்கையா சாப்பிடுவாங்க, கிளீனா நீட்டா பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ வி ஹேவ் அவர் ஃபேன் பேஸ். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்கல்ல, லஃபேட்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ காம்படிஷன்னா ஐ ஃபீல் லைக் இப்போ எல்லாமே இருக்கு. முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு ரெசிபி கத்துக்கணும்னா நம்ம நிறைய இங்க போனோம் அங்க போனோம். இப்பெல்லாம் கிடையாது. ஒரு புக்கை திறந்தீங்கன்னா ரெசிபி இருக்கு, அப்புறம் யூடியூப் திறந்தீங்கன்னா ரெசிபி இருக்கு. அதனால எனிபடி கேன் ஸ்டார்ட் எனிதிங். பட் அந்த யூஎஸ்பி வச்சுக்கணும். அந்த வந்து எப்படி மாத்தி எப்படி எக்ஸைட் பண்ணீங்க, எப்படி ட்ரஸ்ட் ஃபேக்டர் கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு வரீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. நீங்க வந்து மாஸ்டர் ஷெஃப்லயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பேஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணீங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பைசி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இல்லையா? இல்லை யூ வாண்ட் டு பி அ பேஸ்ட்ரி குவீன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆசையா? ஸோ ஒரு நீஷ்ல வந்து நம்ம மாஸ்டர் பண்றது தான் பெஸ்ட். ஸோ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்ல. ஸோ அதனால நம்ம எல்லாத்துலயுமே நம்ம இருக்க முடியாது. ஆனா எதனால நம்ம ரெஸ்டாரண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சோம்னா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவை. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த டெசர்ட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தா அவங்க கேட்குறாங்களே என்ன வெறும் டெசர்ட் மட்டும் சாப்பிட்றோமே, நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் நான் வந்து ஓகே யூனோ ஐ வில் டேக் தெம் இன் அண்ட் கொஞ்சம் பெட்டரா நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிப்பேன். பட் எனக்கு வந்து டெசர்ட்ல தான் ரொம்ப இஷ்டம். பிகாஸ் ஏன் அப்படி? எதனால நம்ம வந்து இவருக்கு இந்த ஆக்டருக்குன்னா காமெடி தான் வரும், இந்த ஆக்டருக்குன்னா இதுதான் வரும், ஆக்டிங் தான் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு இதுதான் வரும்னா இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிப்போம் அப்படி. ஆனா வந்து இப்போ நிறைய நீங்களே வந்து ரெசிபிலாம் எடுத்துட்டு வரீங்க, இப்போ அங்கேயும் வந்து ரெசிபிலாம் இருக்குல்ல. பட் ஏன் எல்லாமே உங்களுக்கு டெசர்ட் மேல மட்டும் ஆர்வம், லவ் ஏன் இது மேல மட்டும்? இதுலதாங்க நிறைய கிரியேட்டிவிட்டி எனக்கு வருது. திடீர்னு பார்த்தா வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்க, திடீர்னு பார்த்தா அங்கங்கிறீங்க, இதுங்கிறீங்க, அதனால கேட்குறேன். ஸோ அது ஒன்று. இன்னொன்று எக்ஸ்பர்டீஸ் வந்து டெசர்ட்ஸில் எடுத்துகிட்டு வர்றது எனக்கு ஈஸி பிகாஸ் எனக்கு நாலேஜ் இருக்குது. இப்போ நான் ஃபுட்டில் வந்து நீ பீட்சாவை இப்படி பண்ணு அப்படின்னா அவங்க எப்படின்னு என்ன கேட்பாங்க, எப்படியா தெரியலையே அப்படின்னு இருக்குமே. ஸோ என்னோட என்ன சொல்கிறது, என்னோட விஷன் வந்து ரொம்ப டைவர்ட்டடாக இருக்கும். ஒரே இதில் நம்ம இருந்தோம்னு வைங்களேன், அதுலேயே நம்ம எக்ஸல் ஆகலாம். ஆனால் இதெல்லாம் ஆட் ஆன்ஸ், இந்த ஃபுட்டெல்லாம் ஆட் ஆன்ஸ். ஃபுட்லேயும் நான் இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெயண்ட் பர்கர். ஆமா ஆமா, நினைச்சேன். ஆமா. சோ பன்னே 1 கிலோ, அந்த பேட்டியும் ஒரு 1 கிலோ, ஸோ பர்கரே 2 கிலோ பர்கர். ஸோ 8 பேர் வருவாங்க. ஒரு ஜெயண்ட் பர்கர் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சிஸ்லிங் சீஸ் பர்கர் ஒன்று கொண்டு வந்தேன். பாதியா கட் பண்ணி அது ஏதோ ஜப்பான்லயே எங்கேயோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சிஸ்லிங் ஷெடார் சீஸ்ல வச்சு அப்படியே கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் எக்ஸைட் ஆகும். ஃபுட்லயும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட்லி டெசர்ட்ஸ் வந்து நீங்க ஈவினிங்கும் சாப்பிடுவீங்க, மத்தியானமும் சாப்பிடுவீங்க, நைட்டும் சாப்பிடுவீங்க இல்லையா? நான்லாம் 24 மணி நேரம் சாப்பிடுவீங்க.
என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? டெசர்ட்டுக்கு எப்பவுமே ஆடியன்ஸ் இருக்கு. ஆமா, அண்ட் பிளஸ் நீங்க டேக் அவேவும் எடுத்துப்பீங்க. ஆமா. இப்போதான் ஸ்லோவா வந்து ஐம் கமிங் டு லிட்டில் பிட் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்சோ. ஸோ ஸ்லோவா எக்ஸ்பர்டீஸ் வந்து நம்மளும் இதை கத்துக்கலாம். அப்படி ஒரு காலத்துல மாச்சா, இப்போ மாச்சா ரொம்ப ஃபேமஸ். ஆமா. ஸோ மாச்சா, அதுக்கப்புறம் வந்து ஓஷன் லாட்டேன்னு சொல்லி ஓஷன் மாதிரி ஒரு ட்ரிங்க், மேல வந்து ப்ளூ கலர், நடுவுல வந்து ஆரஞ்சு கலர் ஒன்னு இருக்கும், அது ஒயிட், ஒயிட் ஸோ கிளவுடு, அந்த மாதிரி பிளானட் எர்த்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்தேன். அது வந்து ஒரு டைப் ஆஃப் பபிள் டீ. மாச்சாவும் ப்ளூ மாச்சாவும் கிரீன் மாச்சாவும். ஸோ நிறைய பேர் ப்ளூ மாச்சான்னு ஒன்று இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னா, யா ஸோ அதை வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ்லயும் ஃபுட்லயுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஓ ஓகே. இப்போ ஸ்லோவா we are venturing into wood fired pizzas. ஸோ wood fired pizzaல அந்த டோவே சால்டோல பண்ண டோ, அண்ட் அந்த டோ மேல புள்ளி புள்ளியா இருக்குல்ல பிளாக்ல, அது வந்து லெப்பர்ட் பிரிண்ட்ஸா ஆக்சுவலா. ஸோ இட்டலியில இருந்து ஒரு ஷெஃபை கூப்பிட்டு வந்து நம்ம wood fired pizza பண்றோம் லஃபைட்ல. அடடா. ஆமா. ஸோ அதுலயே நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அவரே வந்து இங்க எங்களுக்கு எல்லாருமே ஷெஃப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி கிளாஸ் எடுத்து டோக்கு ஃபெர்மெண்டேஷன் ஒரு கெஃபேவும் வந்து 7 நாள் வைப்பாங்களாம், டோ 9 days வைப்பாங்களாம், சம் பீப்புள் 4 days வைப்பாங்களாம். என்ன டைப் ஆஃப் 00 ஃப்ளார்னு தனியா, அதுக்கு தனியா ஒரு ஃப்ளார் இருக்கு அந்த டோ பண்றதுக்கு. ஸோ என்ன டைப் ஆஃப் டொமேட்டோ எடுக்கணும்ல இருந்து சீஸ் வந்து கிரேட்டட் சீஸா இல்லாம பிளாக்கா சீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிகாலிட்டிஸ் அந்த ஒரு பீட்சால. அப்போ இமேஜின் ஃபுட்ல வந்து எவ்வளோ இனோவேஷன்ஸ் அண்ட் டெக்னிகாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது கத்துக்கிறதுக்கு டெஃபினெட்லி லைஃப் டைம் ஆகும் எனக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு சேஃப்டி நெட். பட் வந்து இது வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். பிகாஸ் நான் வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து யூவர் லைக் நான் இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து இருக்கீங்க. இன்னைக்கும் நான் பார்க்கும்போது யூ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. I'm also learning from you because உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்டே இல்லையே. நீங்க வந்து மைண்ட்ல இருக்கிறத அப்படியே டக்கு டக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. மேடம் அது ஒண்ணு இல்ல மேடம், அது பழகி போச்சு. So you are also inspiring. Thank you so much. இந்த டைப் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு இல்ல. கேமரா ஷை ஆயிடுவாங்க. எனக்கெல்லாம் கேமரா பார்த்தா நான் உதற ஆரம்பிச்சிடும். ஐயோ என்ன கேமரா நம்மள பாக்குது, இல்லதே நீங்களா அப்படின்னு. பட் எனக்கு அது இருக்கு, வெளியில நான் காமிச்சிக்கல, வெளியில வந்து காமிச்சிக்கல. ஓகே டன். சோ எஸ் நான் பண்ணி முடிச்சனா இல்ல என்ன பண்ணுங்க மேடம்? அவ்வளவுதான். நீங்க க்ரீம் மட்டும் போட்டுட்டு கோகோ டஸ்ட் பண்ணிடலாம். கொக்கோ டஸ்ட் அப்படினா மேடம்? ஸோ கொக்கோ பவுடர் இருக்குல்ல, ஆமா. ஸோ அந்த கொக்கோ பவுடரை வந்து டஸ்ட் பண்ணோம்னா அந்த கசப்பு ஸ்வீட்னஸ் எல்லாமே வந்து இதோட மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். கிளாஸ் ஓகே மேடம். சரி அப்ப இங்கே வேலை கொடுத்துருவீங்களா? வாங்க, கண்டிப்பா சைட் ஹஸ்ல் தான் சொல்லிட்டேன். ஆனா உங்களோட இடத்துக்கு வந்தா மட்டும் தான் எனக்கு சாப்பிடணும் தோணும். மேடம் இது இப்படியா? அப்படியே தட்டிடுங்க, அவ்வளவுதான். கான்ஃபிடென்ட்டா தட்டுங்க, அவ்வளவுதான். நானும் என் வாழ்க்கையில திறமிசு பண்ணியிருக்கேன்ப்பா. என்ன மேடம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவ்வளவுதான். பாருங்க, என் வாழ்க்கையில் நான் செய்த திறமிசு இதான். ஓகே, இந்த பக்கம் இதான் பாத்தீங்களா, நான் செய்த திறமிசு தான். மேம் இது இப்போ இதெல்லாம் வந்து ஆல்கஹால்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, நல்லா இருக்குமா டேஸ்ட்? பயங்கரமா இருக்கும். அதுக்கு தான் மிக்ஸ் பண்றோம் வேணுமா? அது மிக்ஸ் பண்ணாம சாப்பிடுறவங்களும் இருக்காங்க, பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே, பட் இது ஆத்தென்டிசிட்டி அதுதான். எப்படி ப்ளம் கேக் இருக்குல்ல, ப்ளம் கேக் ரம் இல்லாம செஞ்சா நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், பட் தட்ஸ் நாட் ப்ளம் கேக்ல. யா, சோ அதனால ஓகே மேடம், நான் கொஞ்சம் இந்த ஆபரேஷன்ல இருந்து கொஞ்சம் வெளில வந்துடுறேன். So yes, I had a very great time. Amma irukappa. Appa okay. So yes, I had a great time with you. Thank you so much. I love much to see you in this place. அடுத்த வாட்டி என்ன பண்றீங்கன்னா இன்னும் 4 இது ஓபன் பண்ணிருங்க. நான் அங்கேயும் வந்துடுறேன். அங்கேயும் புதுசா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வாங்க. சாப்பிட்றதுக்கு நாங்களாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So wish you all success and thank you so much. Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.